கொஞ்சம் வந்து கார் வரத்துக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல காரா இப்போ இந்த இடத்துல கேம்ப் போட்டுருவோம். கேம்ப் போட்டு அப்படியே மீன் இருக்கு. அப்படியே அங்கே மீன் பிடிச்சி நாங்கள் சாப்பிட்றதாங்க இந்த கண்டென்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க இந்த லொக்கேஷன். எனக்கு வந்து நண்டுனா கொஞ்சம் பயம். அதனால ப்ரோ வந்து கொடுக்கலாம் வந்து கட் பண்ணி நம்ம போயிட்டு கொடுத்துட்டாரு. லாஸ்டா நம்ம இங்க பிடிச்ச மீன் மசாலால போட்டு நம்ம இங்க ஸ்ப்ரை பண்ண போறோங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் கிடைக்காது ப்ரோ. இவ்வளவு பெருசு இருக்கு. கிடைக்காது ப்ரோ, பயப்படாதீங்க. இந்த ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்டு பிடிச்சிருக்கோம். இதே மாதிரி இங்க இந்த லொகேஷன்ல வந்து நிறைய நண்டு இருக்காமா. இப்போ வாங்க, நான் நெக்ஸ்ட் ஒரு நண்டு இருக்குன்னு சொல்லி பார்க்க போலான்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ப்ரோ இருக்கா? இருக்கா? என்ன ப்ரோ டப்பு டப்புன்னு பிடிக்கிறீங்க? எவ்வளவு கியூட்டா இருக்கு. ஐயோ திருப்பி கட்டு, அந்த பக்கம் கட்டு பாருங்க. பெருசா இருக்குங்க. இது வந்து என் கையை பிடிக்குது. பெருசு இல்ல. ஏய் வாடா, பிடிச்சதா ப்ரோ? ஸோ கைஸ், நம்ம வந்து நண்டு இதை பிடிச்சிருந்தோம். இப்போ வந்து இது ஒரு குட்டி ஒன்று பிடிச்சிருக்கோமா. எனக்கு வந்து நண்டுனா கொஞ்சம் பயம். அதனால் ப்ரோ வந்து கொடுக்கலாம். ப்ரோ கொடுக்கலாம் வந்து கட் பண்ணி நம்ம போய்ட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா இது நம்ம சமைக்க தான் போகிறோம். ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாலாம் வந்து இந்த ஆறு தான் சுத்தமாக போயிட்டு இருக்குல்ல, அதுலேயே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்க. பச்சை மிளகாவும் அப்புறம் வந்து தக்காளிலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். வாங்க. ஒரு பேட்டரி தான் இருக்கு. அப்படி வர மாதிரி ஆட்டிங் தக்காளி கூட வதங்கிக்கும். தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி இதிலே வரும் ப்ரோ. ஒரு நிமிஷம் நம்ம போடு. என்னது லாஸ்ட்ல இருப்பா கிளறி இது பண்ணுவோம். கிளறு போடுங்க, அடிச்சு விட்டுங்களா. அப்புறமா இப்படி சுற்றி போடுறான். ஒரே இடத்துல போடுறாரு. இதெல்லாம் கல்வி. ஸோ மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம சிக்கனை வந்து ஃபுல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. மீனுக்கு வந்து மசாலா வந்து போட்டு ரெடியாக இருக்குது. இனிமேட்டு தான் அதை பண்ண போகிறோம். நாங்கள் பாருங்கள், சிக்கன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நடு காட்டுக்குள்ளே யாருமே இல்லாமல் நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து சும்மா இந்த ரிவர் கிராசிங்கில் செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த லொக்கேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கே தெரியாதாம்மா. அதாவது ராகுல் ப்ரோ வந்து இத்தனை நாளாக கொல்லிமலை வராரு, எனக்கே தெரியலன்றாரியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ எங்க ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அதே சிக்கனை பாதி இது பண்ணி பெப்பர் சிக்கனை போட்டுருவோம். ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டு மீனையும் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா புரோட்டா வாங்கி வந்திருக்கோம். நம்மளால சாப்பாடு வந்து இதனால வாங்க முடியல. ஏன்னா மணி வந்து 5:47 ஆயிடுச்சுங்க.
நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல, அதனால புரோட்டா வேணாந்தாச்சு. புரோட்டாவும் சிக்கன் ஃபிஷ்ஷு முட்டை எல்லாமே வச்சு இந்த லொக்கேஷனில் பின்னாடி பாருங்க, பின்னாடி நம்ம காரில் கேம்பிங் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரிவர் சும்மா பயங்கரமாக இருக்குது. இந்த ரிவர் கிட்ட உட்காந்து நம்ம சாப்பிட்றதாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே நேரம் இன்றைக்கி மழை வரல, நேற்று நேரத்துலாம் பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னாங்க. எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக செட் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த கார் இறக்க முடியாமல் இறக்கி இந்த இடத்துல நிறுத்தி கேம்பிங் பண்ணி சமைச்சு இந்த ரிவர் கிராசிங்கில் சத்தியமாக சான்ஸே இல்லை. இந்த டே வந்து எங்களுக்கு சத்தியமாக மறக்க மாட்டோம். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்க, கறி செஞ்சு வச்சாச்சா, எல்லாருக்கும் உறுத்திக்கிட்டு இருக்கு நாக்கு. ஒவ்வொருத்தையும் பார்க்காதப்ப தெரியாமல் எடுத்து சாப்பிட்றாங்க. இப்படி போனால் அவன் கத்தி எடுத்து நிட்டுறான். சமைக்க போறோமா எதுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை செஞ்சிருப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் செஞ்சிருப்போம், முட்டை செஞ்சிருப்போம். லாஸ்ட்டாக நம்ம இங்கே பிடிச்ச மீனை மசாலாவில் போட்டு நம்ம இங்கே ஃப்ரை பண்ண போகிறோங்க. இங்கே பாருங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இந்த மாதிரி மீன் பிடிச்சி நம்ம கேம்பிங் வேனில் நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் மீன்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படின்னா உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அடுத்த கிளிப் அதை காட்டுறேன். ஸோ டக்கு டக்குன்னு மீனில் வறுத்துருவோம். கரெக்டாக வந்து 7:30 ஆகுதுங்க. கொல்லிமலையில் நடு காட்டுக்குள்ளே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கனு, அப்புறம் வந்து முட்டை பொரியல் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே புரோட்டா வாங்கி வச்சு சாப்பாடு வந்து வாங்க முடியல எங்களால். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு செய்யவும் முடியாது, இதுக்கு மேலே கிடைக்காதுன்னு சொன்னனால ஆளுக்கு 3 புரோட்டா வாங்கி வச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நாங்கள் சாப்பிட்றதான் பார்க்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் லைஃப்லேயே பண்ணலை. நான் லடாக் வரைக்குமே போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில் இன்றைக்கி தான் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. அதாவது இந்த நிலத்தோட ஓனர் இவர் தான், ப்ரோ தான். இவங்க தான் இந்த லொக்கேஷனை கொடுத்து இந்த லொக்கேஷனை வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது எல்லாத்துக்குமே வந்து இதுன்னு இவர் தான் காரணம். இந்த மாதிரி நீங்களும் கொல்லிமலை வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யார்கிட்டயே லொக்கேஷன் கேட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நைட்டு ஸ்டே பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வண்டியோட செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் லைட்டிங்லாம் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். வாங்க சாப்பிடலாம். ஸோ சிக்கன் ஃப்ரை எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனு. அந்த சிக்கன் ஃப்ரைலேருந்து நாங்களே தனியாக கொஞ்சம் எடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் தக்காளிலாம் போட்டு சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணி இது பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணிக்கிட்டாச்சு. முட்டை பொரியலுங்க. எதுக்கு நான் கம்மியாகவே எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா வைரஸ் செத்துருவானுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கேம்பிங் பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ எப்படி நீங்கள் ரீச் கொண்டு போகிறீங்க, நீங்கள் எப்படி நல்லா பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்து நான் கேம்பிங் பண்ணலான்னு இருக்கோம். இந்த வீடியோட முடிச்சுக்கிறேங்க. பாய். அதில் வராதுங்க.